வணக்கம் அம்மா. ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயாண்பினை நாள்தோறும் தழிப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. உஷாமா விநாயகர் துதி பாடுங்க. திருச்சிற்றம்பலம். தன்மொருமை கொளமிகு கரியது வடி கொடுத்த நல்லடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளி நன்மிகு கோடை வடிவினர் பயில் வலி வளமுறை இறையே வடிவினர் பயில் வலி வளமுறை இறையே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. அம்மா சாந்தி வரதராஜன் அம்மா நால்வர் துதி பாடுங்கம்மா. சாந்தி வரதராஜன் அம்மா. பொன்முடி அம்மா. பொன்முடி அம்மா பாடுங்க. ஆமா நால்வர் துதி பாடுங்க. திருச்சிற்றம்பலம். ஊழியர்கூந்து பொழித்த புகழியர்கூன் கழல் போற்றி. ஆளிமிசை கல்விடத்தில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலு வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி. ஊழிமலி திருவாரூரர் திருத்தால் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா வாய்ப்பு கொடுத்தது. திருவி வணக்கம். நன்றி. நன்றிங்கம்மா. ஐயா வாருங்கள் ஐயா, நீங்க ஆரம்பிக்கலாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. முக்கண்ணியுடன் அமர் முக்கண்ணப்பர் திருவடிகள் போற்றி போற்றி. அன்பிற்கு உரிய அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை முதற்கண் புலனாக்கிக் கொண்டு மகிழ்வடைகின்றேன். இன்றைய நாள் புதன்கிழமை, மிக்க அருமையான நாள் என்று நான் கருதுகின்றேன். காலத்தை கணக்கில் எடுத்து பார்க்கின்ற பொழுது இது வளர்பிறை முடிந்து தேய்பிறை தொடங்கி இருக்கக்கூடிய காலம். இந்த கால நியதிக்கு நாம் அனைவரும் கட்டுப்பட்டவர்கள். இந்த தேய்பிறை காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா நிலவு தேய்ந்து அமாவாசையை நோக்கி பூரண இருளை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய காலம். நம்முடைய தீவினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அகலக்கூடிய காலம் என்று நாம் இந்த காலத்தை கணக்கீடு செய்ய வேண்டும். எப்படி நிலவு படிப்படியாக தேய்கிறதோ அதை போலவே நம்மிடத்திலே இருக்கக்கூடிய மலங்கள், நம்மிடத்திலே இருக்கக்கூடிய கெட்ட
பழக்கங்கள், கெட்ட எண்ணங்கள் அவைகளெல்லாம் படிப்படியாக பெருமானுடைய கருணையினாலே அவைகளெல்லாம் தேய்ந்து சிதைந்து போகின்றன என்பதுதான் இந்த காலத்தினுடைய கணிப்பாக விளங்குகின்றது, பொருளாக விளங்குகின்றது என்கின்ற சிந்தனையை மேற்கொண்டு கந்தர் கலிவெண்பா குமரகுருபரர் தன்னுடைய முதல் வாக்கியமாக முதற் சொல்லாக அந்த அலைபாயும் திருச்செந்தூர் ஸ்தலத்திலே இருந்து அந்த பாடிய அந்த கந்தர் கலிவெண்பா அது காலந்தோறும் நின்று நிலைத்திருக்கக்கூடிய அது ஒரு கவிதை பெட்டகமாக ஆன்மீக உலகத்திற்கும் தமிழ் கூறும் உலகத்திற்கும் விளங்கி வருகின்றது என்பது அது எழுதி வைக்கப்பட்ட உண்மையாக இருக்கின்றது. காலந்தோறும் அது அன்பர்களால் படிக்கப்பட போகின்றது. அது மனிதர்கள் மறையலாம், ஆனால் இது போன்ற ஆன்மீக பெட்டகங்களுக்கு அழிவே இல்லை. அதுதான் மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிறது. குமரகுருபரர் போன்ற ஞானிகளுக்கெல்லாம் மரணம் என்பதே இல்லை. அவர்களுடைய வாக்கு நிறைவாக்கு, அவர்களுடைய வாக்கு வேத வாக்கு என்பது உண்மையாக இருக்கின்றது. அதை சம்பந்தமாக தொடர்ந்து நம்ம பேசுவதற்கு நமக்கு அருமையான வாய்ப்பு பெருமானுடைய கருணையினாலே வந்து அமைந்திருக்கின்றது. அந்த அளவிலே இந்த 1 மணி நேரத்திலே நாம் சிந்திக்கப் போகின்ற கருத்துக்கள் மிக முக்கியமான கருத்துக்களை இந்த வாரத்தில் இந்த 1 மணி நேர காலத்தில் நம்ம சிந்திக்க போகின்றோம். இன்றைக்கு சூரசம்ஹாரம் முடிந்த நிலை. கதையெல்லாம் தெரிஞ்ச கதை தான். சூரசம்ஹாரம், முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்கின்றார் என்பதெல்லாம் புராணத்திலிருந்து நாம் அன்றாடம் படிக்கக்கூடிய செய்திதான். நமக்கெல்லாம் பரிச்சயமான ஒரு செய்தி தான். அதைத்தான் குமரகுருபரருடைய பாடல் வழியாக, கந்தர் கலிவெண்பா வழியாக நம்ம பார்ப்பது தான் சிறப்பு. அந்த கலிவெண்பா பாடல்கள் எவ்வளவு கவிதை நயத்தோடும் சிறப்பு வழியோடும் சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இன்றைக்கு நம்ம பார்ப்பதற்கு இந்த புனிதமான வேளை நமக்கு அமைந்திருக்கின்றது. இன்றைக்கு சூரனை முருகப்பெருமான் வதம் செய்து வெற்றியோடு வீதி வலம் வருகின்ற காட்சி. அப்போ முருகப்பெருமானுடைய கருணையை நம்ம நினைந்து போற்றுகின்ற வாய்ப்பு நமக்கு இந்த இடத்திலே இருக்கின்றது. சூரனை வதம் செய்தார், ஆனால் அவனை அழிக்கவில்லை, அவனை மறு உருவாக தோன்ற வைத்தார். அதுதான் முருகப்பெருமானுடைய கருணை. சூரனை 2ஆக பிளந்து ஒரு பிரிவை மயிலாகவும் இன்னொரு பிரிவை சேவல் கொடியாகவும் மாற்றுகின்ற கருணை முருகப்பெருமானுடைய கருணை. ஆகவே அவர் சூரனை அழித்தார், ஆனால் அவனை ஒழிக்கவில்லை என்பதுதான் உண்மையாக விளங்குகின்றது. இன்றைய சிந்திப்பு இந்த நேரத்திலே அந்த முருகப்பெருமான் மயில் வாகனமாக காட்சியளிக்கின்றார், சேவல் கொடியாக காட்சியளிக்கின்றார் என்கின்ற செய்திகளை எல்லாம் அந்த முதல் நேரத்திலே நம்ம முதல் பாடமாக நாம் பார்க்க போகின்றோம். தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது வதம் செய்த முடித்தாகிவிட்டது. வெற்றி வீரனாக முருகப்பெருமான் வலம் வருகின்றார். அடுத்ததாக திருப்பரம் குன்றத்திலே அவர் எழுந்தருளி தெய்வானையை மனம் முடிக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் இன்று கண்டு கழிக்கப் போகின்றோம். முதல் மனம் அது பெருமணம், அது திருமணம், அது
முருகப்பெருமானுடைய திருமணம். அது திருப்பரங்குன்றத்திலே அந்த இந்த இது முருகப்பெருமானுடைய ஸ்தலத்திலே முதல் படை வீட்டிலே நடக்கக்கூடிய திருமணமாக நம்ம பார்க்க போகின்றோம். தொடர்ந்து இந்த கந்தர் கலிவெண்பாவிலே குமரகுருபரர் வள்ளியம்மையினுடைய காட்சியையும் காட்டி வள்ளியம்மையை மனம் புரிந்த ஒரு செய்தியையும் நம்ம இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். தெய்வ யானை வள்ளியம்மையை மனம் செய்தது பார்த்தவுடனே கந்தர் கலிவெண்பாவினுடைய இறுதி பகுதிக்கு நாம் வரப்போகின்றோம். இறுதியாக முருகப்பெருமானிடத்திலே பக்தர்களாகிய நாம் நம்முடைய கோரிக்கைகளை சமர்ப்பிப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றோம். ஆலயத்திற்கு செல்கின்றோம், பெருமானை கண்ணார கண்டு உளமாற நேசித்து அவரை உள்ளமுருக வணங்குகின்றோம். வணங்கிய நேரத்திலே நம்முடைய உள்ள கிடக்கையை முருகப்பெருமானிடத்திலே பணிவன்போடு சமர்ப்பிக்கின்றோம். முருகா, இந்த பூலோகத்திலே பிறப்பெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனக்கு இவைகளெல்லாம் குறைகளாக தட்டுப்படுகின்றன, இவைகளெல்லாம் நிறைவேற்றப்படுகின்ற காரியங்களாக இருக்கின்றன. பெருமானே, கருணை புரிந்து நீதான் அவைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு நம்முடைய பிரார்த்தனை முடிவடைகின்றது. அந்த கோயிலை விட்டு மன நிறைவோடு நாம் வருகின்றோம். அதைத்தான் குமரகுருபரரும் தன்னுடைய கந்தர் கலிவெண்பாவிலே அமைத்து காட்டியிருக்கின்றார். அந்த 122வது கண்ணி வருகின்ற பொழுது அவர் நிறைவு செய்கின்றார். நிறைவு செய்கின்ற அந்த நேரத்திலே பக்தர்களாகிய நாம் நம்முடைய எண்ண வெளிப்பாட்டை, நம்முடைய கோரிக்கைகளை, நம்முடைய குறைபாடுகளை, நம்முடைய வாழ்க்கையினுடைய சிக்கல்களை முருகப்பெருமானிடத்திலே பணிவன்போடு கோரிக்கைகளாக சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இறுதியாக இருக்கின்றது. அந்த இறுதி நிகழ்ச்சியை நம்ம அடுத்த வாரத்திலே நம்ம பார்த்து இந்த கந்தர் கலிவெண்பாவை நிறைவு செய்வதற்காக தயார் நிலையில் இருக்கின்றோம். இன்றைக்கு அந்த முருகப்பெருமானிடத்திலே கோரிக்கை வைக்கின்ற முன்பு கலிவெண்பாவிலே குமரகுருபரர் அவருக்கு வாழ்த்து சொல்லுகின்றார், அவருக்கு வணக்கம் சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட முருகப்பெருமானே, திருச்செந்தூரிலே அந்த அலைகள் மோதி இருக்கக்கூடிய கரையின் மீது அமர்ந்து கொண்டு பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கின்ற முருகப்பெருமானாக நீ விளங்குகின்றாயே. 6 படை வீடுகளிலே நீ தோன்றி திருப்பரங்குன்றத்திலும் திருச்செந்தூரிலும் திருவாவினன்குடியிலும் பழமுதிர் சோலையிலும் திருவேரகத்திலும் திருத்தணியிலும் நீ 6 படை வீடுகளிலும் 6 முகனாக நீ காட்சியளிக்கின்றாய் என்று அவரை வாழ்த்துகின்ற முகமாக வரவேற்பு பாடல் பாடி அப்புறம் கோரிக்கை எடுத்த உடனே இப்போ நம்ம கோரிக்கையை சமர்ப்பிப்பதில்லை, அது வழக்கம் இல்லை. நம்ம பெருமானுடைய புகழை போற்றி அவருடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி அவரை ஆராதனை செய்து அவருக்கு கௌரவம் சொல்லி அதற்கு பின்புதான் என்னுடைய கோரிக்கைகள் இதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று நம்ம கேட்கின்றோம். அந்த பாங்கிலே தான் குமரகுருபரர் இந்த கந்தர் கலிவெண்பா பாடல்களையும் அமைத்திருக்கின்றார். ஆகவே இன்றைக்கு 101வது கண்ணியிலே தொடங்கி 110வது கண்ணியிலே நாம் இந்த பாட வேளையை நிறைவு செய்வதற்கு நாம் இருக்கின்றோம். இந்த பாட வேளையிலே இப்பொழுது நான் ரத்தின சுருக்கமாக சொன்ன காட்சிகளெல்லாம் தான் வலம் வருக போகின்றன. வலம் வந்து நம்முடைய மனத்திற்கு இதம் தரப்போகின்றது என்பதை கூறி அந்த பாடல் வரிகளிலே
பரிணமிக்கக்கூடிய சில வரிகளை நான் முதலில் எடுத்து உங்களுக்கு காட்டுவதற்கு ஆசைப்படுகின்றேன், கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த 102வது கண்ணியை பார்க்கின்ற பொழுது குமரகுருபரர் அமைத்து கொடுக்கக்கூடிய அந்த காட்சி மிகவும் சிறப்பான காட்சியாக இருக்கின்றது. சீரும் அறவை பொருத சித்திரமயில் வாகனமாய் ஆக்கிவிட்டார். வதம் செய்தார். சூரபத்மன் மரமாக நின்று கொண்டிருந்தான் கடலிலே. அவனை தேடி கண்டுபிடித்தார் பெருமான். சீற்றம் கொண்டார், வேலை உருகினார், ஒரே போடாக போட்டார். இரண்டாக பிளந்தது. ஒரு பகுதி மயிலாக மாறியது. எப்படிப்பட்ட மயில் என்பதுதான் குமரகுருபரர் மிகவும் அழகாக காட்டியிருக்கக்கூடிய காட்சி. சீரும் அறவை பொருத மயில் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், எதிரே பாம்பு படம் எடுத்து கொண்டு வருகின்றது. பகைவனாக வருகின்ற பாம்பு, ஆபத்து தொனியோடு வருகின்ற அந்த பாம்பை, சீறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பாம்பை பொருதுகிறார், எதிர்கொள்கின்றார், முற்றுகையிடுகிறார், அதோடு போரிடுகின்றார். போரிட்டு வெற்றி வாகை சூடுகிறார். அந்த பாம்பை வதம் செய்கின்றார். சீரும் அறவை பொருத சித்திர மயிலாக காட்சியளிக்கின்றார். தோகைகளெல்லாம் வண்ணத் தோகைகள், அப்படியே மினி பல்புகள், 100 வாட்ஸ் பல்பு எரிவதை போல அந்த தோகைகள் எல்லாம் மின்னுகின்றன. மயில் தோகை விரித்து ஆடுகின்றது. சித்திர மயிலாக, அது சித்திரம் போல காட்சியளிக்கக்கூடிய மயிலாக முருகப்பெருமான் அந்த வாகனமாக ஆக்கியிருக்கின்றார் என்கின்ற அந்த செய்தி. சீரும் அறவை பொருத சித்திரமயில் வாகனமாய் என்கின்ற காட்சி இன்றைக்கு நாம் காணுகின்ற காட்சி. அது மயில். அடுத்ததாக சேவல் கொடியாக இரண்டாவது சூரனுடைய இரண்டாவது பகுதி மார்பு சேவலுடைய கொடியாக மாறுகின்றது. அதை 103வது கண்ணியிலே குமரகுருபரர் அமைத்து காட்டியிருக்கக்கூடிய சிறப்பு, மாறிவரு சேவல் பகையை திரள் சேர் பதாகையென மேவர் தனித்துயர்த்த மேலோனே என்று வர்ணனை செய்திருக்கின்றார். பகைவனாக விளங்கிய சூரபத்மன் அவனை பகைவனாக கருதவில்லை, மன்னிப்பு வழங்குகின்றார். அதுதான் மனிதனுடைய குணம், தண்டிக்கக்கூடிய குணம். தெய்வத்தினுடைய குணம் மன்னிக்கக்கூடிய குணம். முருகப்பெருமான் கருணையே உருவாக நின்றிருக்கக்கூடிய அந்த தெய்வம் இப்ப பகைவனாக இருந்த சூரன் நண்பனாக ஆகுகின்றான். அதான் மாறிவரு என்கின்ற சொல்லுக்கு பகைவனாக இருந்தான், இப்பொழுது மாறிவிட்டான். அந்த மாறுதலை செய்தவர் யார் என்று சொன்னால் முருகப்பெருமான். மாறிவரு சேவல் பகையை திறம்மிக்க பதாகையாக மாற்றிவிட்டார். சேவல் கொடியாக, திறம் மிகுந்த சேவல் கொடி. மேவல், மேவல் அப்படின்னா மற்ற கொடிகளுக்கெல்லாம் அது மேம்பட்ட கொடியாக, மேன்மை பொருந்திய கொடியாக, உயர்ந்த கொடியாக, அதுதான் வளர்ந்த கொடியாக நிற்கின்றது என்று காட்டுகிறார். மேவர் தனித்து உயர்ந்த, எல்லா கொடிகளும் கொடிகள் அல்ல, அந்த சேவல் கொடியே உயர்ந்த கொடி, அது தனித்துவம் மிக்க கொடி, அது சிறப்பு மிக்க கொடி
அதை உருவாக்கியவர் யார் என்று சொன்னால் முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய கருணையினாலே சூரபத்மனுடைய ஒரு பகுதி மயிலாக விளங்கியது, அது சித்திர மயிலாக விளங்கியது, அது முருகப்பெருமானின் வாகனமாக ஆனது. இரண்டாவது பகுதி முருகப்பெருமானை விளங்க வைக்கக்கூடிய, முருகப்பெருமானுக்கு அங்கீகாரம் அளிக்கக்கூடிய, அடையாளம் அளிக்கக்கூடிய அந்த கொடியாக விளங்குகின்றது, சேவர் கொடியாக விளங்குகின்றது என்கின்ற அந்த காட்சியை காட்டி அந்த 106வது கண்ணியை பார்க்கின்ற பொழுது அவ்வளவு சிறப்பான அமைப்பாக, பாடலாக, கவிதையாக அமைத்து காட்டியிருக்கின்றார். 106வது கண்ணியில பொய் விரவு இல்ல 105வது கண்ணியை முதல்ல பார்த்துட்டு அப்புறம் 106வது கண்ணிக்கு வருகிறேன். அந்த 105வது கண்ணியில் தெய்வானையை பற்றியும் 106வது கண்ணியில வள்ளியம்மையை பற்றியும் வர்ணனை வருகிறது. அந்த தெய்வானையினுடைய வடிவத்தை, அந்த தெய்வானையுடைய வர்ணனையை பார்க்கின்றோம். மறை முடிவாம் சைவ கொழுந்து. பெருமான் எப்படி இருக்கிறார்? முருகப்பெருமான் மறைகளுக்கெல்லாம் முடிந்தவராக, மறைகளுக்கெல்லாம் முடிந்தவராகனா மறைகள் 4 மறைகள் இருக்கின்றன, வேதங்கள் இருக்கின்றன. அந்த வேதங்களுக்கெல்லாம் முற்று பெற்றவராக, வேதங்களை சாராம்சமாக விளங்குகிறவர் முருகப்பெருமான். அவர் சைவ கொழுந்தாக விளங்குகின்றார், அவர் தவக்கடலாக விளங்குகின்றார், அவர் வானுதவும் தெய்வ களிற்றை மனம் செய்தவராக திருப்பரங்குன்றத்திலே காட்சியளிக்கின்றார். வானுதவும் அப்படின்னு சொன்னோம்னா இவர் இந்திராணி, இந்திரனுடைய புதல்வி, அவர் தெய்வ மகள், தெய்வ யானை. திருப்பரங்குன்றத்திலே மங்களகரமாக பக்தர்கள் புடைசூழ, மேள வாத்தியங்கள் முழங்க, பக்தி பெருமணம் திகழ அங்கு திருமணம் நிகழ்கின்ற அந்த காட்சியை மறைமுடிவாம் சைவ கொழுந்தே தவக்கடலே வானுதவும் தெய்வ களிற்றை மனம் செய்தோனே என்று மிக அற்புதமான வர்ணனை அமைத்து காட்டியிருக்கின்றார். தொடர்ந்து வள்ளியம்மையை திருமணம் செய்து கொண்ட காட்சியும் ரொம்ப அற்புதமாக 106வது கண்ணியிலே வந்திருக்கின்றது. பொய் விரவு காமம் முனிந்த கலை முனிவன் கண்ணருளால் வாம மட மானின் வயிற்று உதித்தவள். அந்த சரித்திரத்தையே ஒரே ஒரு வரியில வள்ளியம்மை தோன்றிய வரலாற்றை கலிவெண்பாவில நம்ம பார்க்கிறோம். என்ன நம்ம கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம எல்லாம் ஆன்மீக அன்பர்களாக விளங்குகின்ற நாம் நற்குணங்கள் மிகுந்தவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த கொள்கையும் கோட்பாடும் நமக்கு என்றும் நிறைந்திருக்க வேண்டும். நம்முடைய உள்ளம் பரிபூரணமாக திகழ வேண்டும். பொய் விரவு துளியும் நம்மிடத்திலே இருக்கக்கூடாது. பொய் விரவு. இரண்டாவது துர்குணம். முதல் துர்குணம் பொய், அது அறவே நீங்கி இருக்க வேண்டும். இரண்டாவது காமம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் மீது அந்த பொறாமை குணம், ஆசை, அந்த கற்பு நெறி நீங்கிய நிலை, இதெல்லாம் அந்த வேட்கை, காம வேட்கை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். பொய் விரவு காம முனிந்த கலை முனிவன் கண்ணருளால். அவரிடத்துல பொய் இல்லை, அவரிடத்துல காம வேட்கை இல்லை, அவரிடத்திலே கலைகள் மிளிர்ந்து இருக்கக்கூடியவர். அவர் முனிவரை போல காட்சியளிக்கின்றார். கலைகளின் வடிவமாக
கற்றறிந்த வள்ளலாக அவர் காட்சியளிக்கின்றார். அந்த கற்றலின் வடிவமாக அவர் இருக்கின்றார். அவருடைய கண் அருளால், வள்ளியம்மைக்கு யாருடைய கண்ணருள் கிடைத்தது என்று சொன்னால் முனிவருடைய கண்ணருள். எப்படிப்பட்ட முனிவர்னா சிவமுனிவர். அவர் கலை முனிவர், அவர் காமம் கழிந்தவர், அவர் பொய் பேசாதவர். இப்படிப்பட்டவர் நற்குணங்கள் வாய்ந்த முனிவருடைய நயன தீட்சை. அந்த தீட்சையிலே மிக முக்கியமான தீட்சை அந்த குரு நமக்கு அவருடைய நயனத்தின் மூலமாக, கண்களின் வழியாக நமக்கு தீட்சை அளித்து அவர் ஆசீர்வாதம் செய்யக்கூடிய அந்த தெய்வீக காட்சியை இந்த இடத்திலே குமரகுருபரர் காட்டியிருக்கின்றார். அந்த பாக்கியம் வள்ளியம்மைக்கு கிடைத்தது. அவளுக்கு கண்ணருளால் வாம அழகிய மட இளம் பிராயமுடைய மானினுடைய வயிற்றிலிருந்து தோன்றியவள். அதற்கு பின்புதான் அந்த நம்பிராஜனுடைய வளர்ப்புக்கு அவள் பாத்திரமாகின்றாள். பிறப்பு அவளுக்கு மானின் வயிற்றிலிருந்து பிறந்தது. அவள் எப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றிருக்கின்றாள்! யாருடைய நயன தீட்சையினுடைய வழியாக அவளுக்கு பிறப்பு தோன்றி இருக்கின்றது! எப்படிப்பட்ட பாக்கியசாலியாக அவள் விளங்குகின்றாள்! இப்படிப்பட்ட வள்ளியம்மை தான் முருகப்பெருமானுடைய மணவாட்டியாக திகழ்கின்றாள் என்கின்ற காட்சியெல்லாம் மிக அற்புதமான காட்சிகளாக விளங்குகின்றன என்று கூறி, அந்த இறுதி பகுதி, இன்றைய இறுதி பகுதியில 2 பாடல்களை மட்டும் எடுத்து விளக்குவதற்கு நான் முற்பட்டிருக்கின்றேன். அந்த முருகப்பெருமானிடத்திலே பக்தர்களாகிய நாம் கேட்கின்ற கோரிக்கை தான் இந்த இறுதி பகுதி. அந்த இறுதி பகுதியிலே இருக்கக்கூடிய 2 பாடல்கள் மிக சிறப்பான பாடல்கள். 109வது பாடலும் 110வது பாடலும் மிகச் சிறப்பான பாடல்கள். 109வது பாடல்ல குமரகுருபரர் அமைத்து காட்டி இருக்கக்கூடியது, முருகப்பெருமான நீ வணங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா 6 திருப்பதிக்கு செல். 109வது கண்ணியை நீங்கள் உற்று பாருங்கள். 6 திருப்பதிக்கு செல்லுங்கள், 6 எழுத்து மந்திரத்தை ஓதுங்கள், அன்பு உள்ளம் கொண்டவராக விளங்குங்கள். இந்த 3 தான் முக்கியமான குறிக்கோள்களாக இருக்க வேண்டும். படியேறி மலைக்கு செல்லுங்கள். 6 மலைகளிலே 6 முகன் காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றான். 6 திருப்பதி, 6 எழுத்து மந்திரம், சரவண பவா என்கின்ற அந்த 6 எழுத்து மந்திரத்தை உங்களுடைய நாவிலே உச்சரியுங்கள். முருகப்பெருமான் உங்களுக்கு ஓடோடி வருவார். உங்களுடைய உள்ளம் தூய உள்ளமாக இருக்கின்ற வேண்டும். அன்பு உள்ளம் கொண்டோர் சிந்தை குடிகொண்டோன். இப்படி இந்த 3 இலக்கணங்களுக்கும் நீங்கள் பாத்தியமானவர்கள் ஆகி போய்விட்டால், 3 கொள்கைகளையும் உளமாற நேசிக்க கற்றுக்கொண்டு விட்டீர்களானால், உங்களுடைய உள்ளத்திலே முருகப்பெருமான் வந்து ஆசனம் அமைத்து பெர்மனண்டாக, நிலையாக அவர் வீற்றிருப்பார். இதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று முருகப்பெருமானை ஆராதிக்கின்ற பதிகமாக 109வது பதிகமும், 110வது பதிகம் அதைவிட சிறப்பாக இருக்கின்றது. அதை நம்ம பார்க்கலாம். நாறுமலர், நாறுமலர், நறுமணம் வீசிக் கொண்டிருக்கக்கூடிய மலர்கள். முருகப்பெருமான் இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கின்றது அப்படின்னு சொன்னா, காலை வேளை கதிரவன் உதிக்கின்றான். அந்த திருமங்கல பொழுதுல அந்த பூக்கள் எல்லாம் மூடியிருந்த இதழ்களெல்லாம் விரிந்து மனம் பரப்புகின்றன. நாறு மலர்,
அந்த விரிந்த நேரத்திலே வருகின்றது தான் மனம். அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சுன்னா அது காற்றுல கலந்து அந்த மனமெல்லாம் போய்விடும். ஆகவே இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய நேரம் மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல இருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை குமரகுருபரர் நம்முடைய கண்ணுக்கு காட்டி நம்முடைய மனத்தை அவர் மகிழ்ச்சிப்படுத்துகின்றார். நாறுமலர் கந்தி பொதும்பு, அந்த சூழல், முருகப்பெருமான் இருக்கக்கூடிய அந்த சூழல் பாருங்க, இயற்கை எழில் வாய்ந்த அந்த சூழ்நிலையை அந்த இந்த கவிதையிலே, கந்தர் கலிவெண்பாவிலே எவ்வளவு சிறப்பாக நம்ம பார்க்கின்றோம் என்று நாம் பார்க்கிறோம். நாறுமலர் 1, கந்தி பொதும்பு 2. கந்தி பொதும்பு அப்படின்னு சொன்னா அப்படியே உயர்ந்து வளர்ந்து வானுயர நிற்கின்ற அந்த பாக்கு மரம், அந்த கந்தி அப்படின்னு சொன்னா கமுகு மரம். அந்த கமுகு மரம் எல்லாம் அப்படியே உயர்ந்து வளர்ந்து நிற்கின்றது என்று சொன்னால் அதை பார்த்தாலே நம்முடைய உள்ளமும் உயரும், நம்முடைய எண்ணமும் உயரும். அதுதான் இயற்கையினுடைய சிறப்பு. மலரை பார்க்கின்றோம், மனத்தை நுகருகின்றோம், நம்முடைய துன்பத்தை மறக்கின்றோம். மரத்தை பார்க்கின்றோம், கமுகு மரம் வஞ்சனையின்றி வளர்ந்திருக்கின்றது, உயர்ந்து வானளவு உயர்ந்து வளர்ந்திருக்கின்றது. அதை பார்க்கின்ற பொழுது குறுகிய மனம் படைத்தவர்களாக நாம் இருக்க கூடாது, உயர்ந்த மனம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வருகின்றது. நாறுமலர் கந்தி பொதும்பு எழும் கார், மேகம் சூழ்ந்து இருக்கின்றது. இப்படி நாம் இந்த கவிதையை பிரித்து படித்து பார்க்கின்ற பொழுது இந்த கவிதை எவ்வளவு மிகுந்த சிறப்பான கவிதை, அழகு மிகுந்த கவிதை என்று நம்ம பார்க்கிறோம். இந்த 110வது பகுதியை பார்க்கின்றோம். நாறுமலர் கந்தி பொதும்பு எழும்கார் அலைக்கும், கார் மேகம் சூழ்ந்திருக்கின்றது. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா, தரையை பார்த்தீங்கன்னா கடல், கடல்ல பார்த்தீங்கன்னா அலை, நிற்காது அலை, தவித்து கொண்டிருக்கக்கூடிய அலை. அந்த அலையோடு நிற்கின்ற திருச்செந்தூர். அலைக்கும் சீரலைவாய் செந்தில் பதி புறக்கும் செவ்வேளே. சீரலைவாயில திருச்செந்தூர்ல நீ செந்தில் பதியில நீ வீற்றிருந்து, புறக்கும் என்றால் நீ வீற்றிருக்கின்றாய், அருள் பாலிக்கின்றாய். செந்தில் நாதனே, திருச்செந்தூர் முருகனே, உன்னை நான் வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். உன்னிடத்தில் நான் சில கோரிக்கைகளை வைப்பதற்காக உன்னை வாழ்த்தியும் வரவேற்றும் வணங்கியும் நான் நிற்கின்றேன் முருகா என்று கந்தர் கலிவெண்பா தொடர்ச்சியாக செல்வதாக நாம் பார்க்கின்றோம். இந்த அளவில் தான் நாம் இன்றைக்கு நிறைவு செய்வதற்காக இருக்கின்றோம். இப்பொழுது அந்த கலிவெண்பா பாடல் வழியாக 101வது பதிகத்திலிருந்து பார்ப்போம். மயிலை வாகனமாக கொண்டது என்பதுதான் தலைப்பு. அந்த தலைப்பில் 101வது கண்ணியை இப்பொழுது நாம் உற்று நோக்குகின்றோம். அங்கம் இருகூறா, செய்தி மிக வெளிப்படையாக சொல்லிவிட்டார் குமரகுருபர். எந்த விதமான ஒளிவும் மறைவும் இல்லாம இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. அங்கம் இருகூறாக ஆக்கப்படுகின்றது. வேல் பாய்ந்தது, மாமரம் பிளந்தது, அது இரு பிரிவாக ஆகியது. அங்கம், யாருடைய அங்கம்? சூரபத்மனுடைய அங்கம். அது என்ன ஆனது? அது இரு கூறு ஆனது, இரு பகுதியாக ஆகியது. அது ஒரு பகுதி
அடல் மயில் ஆகியது. அடர்ந்த தோகையை உடைய ஆண் மயிலாக காட்சியளிக்கின்றது என்பதுதான் அடல் மயிலாக ஒரு பகுதியும், இரண்டாவது பகுதி சேவலுமாய் துங்கமுடன் ஆர்த்தெழுந்து. அப்படியே மயில் அப்படியே தோகை விரித்து மனமகிழ்ச்சியோடு ஆடுவதாகவும், சேவல் அப்படியே தன்னுடைய கூம்பை மேல் நோக்கி காட்டிக்கொண்டு நிற்பதாகவும், மேன்மையோடு அவைகள் இரண்டும் காட்சியளிப்பதாக காட்டுகின்ற விதமாக அவைகள் துங்கமுடன் ஆர்த்தெழுந்து தோன்றுகின்றன என்று கவிதை சொல்லுகின்றது. துங்கமுடன் என்று சொன்னால் மேன்மை உருகின்ற வகையிலே சேவல் தோன்றுகின்றது, மேன்மையான வடிவத்திலே மயில் தோன்றுகின்றது என்கின்ற அமைப்பு இந்த பாடலிலே சிறப்பு என்பதை நாம் பார்க்கின்றோம். இது 101. 101ல 102வது பாடல்ல அங்கு அவற்றுள் சீரும் அறவை பொருத சித்திரமயில் வாகனமா ஏறி நடத்தும் இளையோன். முருகப்பெருமான் இளையவர், விநாயக பெருமான் மூத்தவர், சிவபெருமான் பார்வதி பெற்றோர்கள் என்பது நமக்கு தெரிந்த செய்தி. இளையோனாக வருகின்றார், ஏறி நடத்துகின்ற இளையோனாக வருகின்றார். யார் மீது ஏறி நடத்துகின்றார்? மயில் வாகனத்தின் மீது ஏறி விளையாடி வருகின்றார். எப்படிப்பட்ட மயில்? அது வெற்றி மயில், அது வீரமயில், அது சீரும் மயில். சீரும் பாம்பையே அடக்கி வதம் செய்து வெற்றி கொண்ட மயிலாக இங்கு காட்சியளிக்கின்றது என்ற இந்த பாடலை நம்ம ஏற்கனவே பார்த்த காரணத்தினால இதனுடைய சிறப்பு நமக்கு மிகுதியாக வெளிப்படுகின்றது. இந்த வரிகளை மீண்டும் மீண்டும் நம்ம பாராயணம் செய்யக்கூடிய வரியாக நமக்கு இருக்கின்றது. சீரும் அறவை பொருத சித்திரமயில் வாகனமாய் ஏறி நடத்துகின்ற அவர் எப்படிப்பட்ட முருகப்பெருமான் மயில் மீது ஏறிவிட்டார், அவருடைய பயணத்தை தொடங்கிவிட்டார். அவருடைய பயணத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கின்ற அந்த பணியை நிறைவேற்றுவதற்காக முருகப்பெருமான் முந்தி நிற்கின்றார் என்கின்ற காட்சி தான் ஏறி நடத்தும் இளையோனே என்கின்ற அந்த அற்புதமான வரிகள். அவர் வெற்றி பெற்றவர், வெற்றிக்குரியவர் முருகப்பெருமான். அவரும் வெற்றி வடிவில் இருக்கின்றார். அவருடைய வாகனமும் வெற்றி வாகனம் தான். எப்படிப்பட்ட வெற்றி வாகனம் அப்படிங்கிறது தான் குமரகுருபரர் கோடிட்டு காட்டியிருக்கின்றார். சீரும் அறவை பொருத. பாம்பு வருகின்றது, அது சீறிக்கொண்டு வருகின்றது, உன்னை கொத்தப் போகின்றேன், உன்னை கொல்லப் போகின்றேன் என்று சொல்லுகிறது. ஆனால் மயில் அதற்கு மீறி சீறி அதை எதிர்கொண்டு அதை தாக்கி அதை ஒழித்து அழித்து நிற்கக்கூடிய மயில். வெற்றி முருகரும் வெற்றிக்கு அடையாளமாக திகழ்கிறார். அவருடைய மயில் வாகனமும் வெற்றியின் அடையாளமாக திகழ்கின்றது என்பதுதான் இந்த பாடலின் சிறப்பு. தொடர்ந்து நாம் 103வது கண்ணியை பார்க்கின்றோம். இது சேவலை கொடியாக்கிய அந்த கதையை குமரகுருபரர் தன்னுடைய பாடல் வழியாக காட்டியிருக்கின்றார். மாறிவரு சேவல் பகையை. மாறிவரு பகை. சூரபத்மன் கொடிய பகைவனாகத்தான் இருந்தான். அந்த வானுலகத்திலே தேவர்கள் உரைகின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் துன்பம் விளைவிக்கக்கூடிய அசுரர்கள். அந்த அசுரர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்குகின்றவன் இந்த சூரபத்மன். தலைவனை ஒழித்தால்
தரணியை ஒழித்த மாதிரி தான், அந்த படையையே அசுரர் படையையே ஒழித்த மாதிரி தான். அதற்காகத்தான் முருகப்பெருமான் இப்ப வதம் செய்து விட்டார். அந்த வதம் செய்த காட்சியை நம்ம பார்த்தோம். பகைவனாக விளங்கிய அந்த சூரபத்மனை அவனை அழிச்சாரு, ஆனா ஒழிக்கவில்லை என்பதைத்தான் மாறிவரு சேவர் பகையை திரள் சேர் பகையன. திரள் சேர் அப்படின்னு சொன்னா அந்த திறன் மிகுந்த ஆக்கப்பூர்வமான அந்த கொடியாக மாற்றிவிட்டார். பதாகை, சேவர் கொடியாக பதாகை என மேவல் தனித்துயர்ந்த மேலோனே. மேவல் என்று சொன்னால் மேன்மை பொருந்தியது, உயர்ந்து நிற்கின்றது. மற்ற கொடிகளெல்லாம் தாழ்ந்த கொடிகள். முருகப்பெருமானுடைய சேவல் கொடி மேன்மை பொருந்திய கொடி, உயர்ந்த கொடி, அந்தஸ்து மிகுந்த கொடி. அது எல்லோரும் பார்க்கக்கூடிய வண்ணம் இருக்கக்கூடிய கொடி என்பதை மேவல் தனித்துயர்ந்த. தனித்துயர்ந்த என்று சொன்னால் இந்த கொடிக்கு தனிச்சிறப்பு இருக்கின்றது. ஏன் என்று சொன்னால் அது முருகப்பெருமானுடைய கொடி, முருகப்பெருமானுக்கு உகந்த கொடி, அவர் உருவாக்கிய கொடி என்பதை காட்டுகின்றார். அதைத்தான் தனித்து உயர்ந்த மேலோன், அந்த கொடிக்கு உரியவனாக இருக்கின்றானே, உன்னுடைய கொடியும் உயர பறக்கின்றது முருகா, உன்னுடைய புகழும் உயர பறந்து கொண்டிருக்கின்றது. அந்த உயர்ந்த புகழுக்கு உரிய முருகப்பெருமானே, உன்னை நான் ஆராதிக்கின்றேன் என்று அந்த 103வது கண்ணி அமைந்திருக்கின்றது. 104வது கண்ணியில மூவர் குறை முடித்து விண்ணம் குடியேற்றி தேவர் சிறை விடுத்து ஆட்கொண்டு அளித்த தேவே என்பதுதான் இந்த 104வது பதிகம். அதுல என்னென்ன முருகப்பெருமானுடைய சாதனைகளை எல்லாம் இந்த இடத்துல வியந்து போற்றுகிறார்னா, அந்த 3 மும்மூர்த்திகள், பிரம்மா ஆகட்டும், விஷ்ணு ஆகட்டும், சிவபெருமான் ஆகட்டும், அவர்களுடைய குறைகளை எல்லாம், அவர்களுக்கே இவர் தகப்பன் சாமியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் அவர்களுடைய குறைகளையே அவர்களுக்கே இவர் ஆசானாக விளங்குகின்றார். மூவர் குறை முடித்து, முதல்ல அந்த மும்மூர்த்திகளுடைய குறைகள் என்ன என்ன ஏனென்று சொன்னால், தந்தை போன்று விளங்குகின்றவர்கள் இவர்களெல்லாம். இவர்கள் குறையற்று வாழ வேண்டும். இவர்களுடைய தனையனாகிய முருகப்பெருமான் தந்தை ஸ்தானத்திலே விளங்குகின்ற அந்த முன்மூர்த்திகளுக்கு பணிவிடை செய்து அவர்களுடைய குறைகளை ஆராய்ந்து அவைகளை எல்லாம் நிறை செய்து அவர் வலம் வருகின்றார். மூவர் குறை முடித்தார். அடுத்தபடியாக விண்ணம் குடியேற்றினார். விண்ணம் குடியேற்றினார் என்று சொன்னால் தேவலோகத்துக்கு சென்றார், தேவலோகத்தை கண்ணுற்றார். அவர்களெல்லாம் அசுரர்களுடைய பிடியிலே சிக்கி சிறைப்பட்டு வதமாகி கிடந்தார்கள். மனம் நொந்தார் முருகப்பெருமான். அவைகளை எல்லாம் அசுரர்களை ஒழித்தார். அவர்களை, விண்ணோர்களை சிறையிலிருந்து விடுவித்தார், விடுதலை கொடுத்தார். அவர்களை தேவலோகத்திலே மீண்டும் அமைதியாக, நிம்மதியாக, ஆனந்தமாக குடியிருக்கின்ற வகையிலே அவர்களுக்கு உதவி செய்தார். விண்ணம் குடியேற்றி தேவர் சிறை விடுத்து ஆட்கொண்டு அளித்த தேவர், அவர்தான் முருகப்பெருமான். மூவர் குறை முடித்தார், விண்ணம் குடியேற்றினார், தேவர் சிறை விடுத்தார். இப்படிப்பட்ட சாதனைகளை எல்லாம் புரிந்த முருகப்பெருமானே என்பதுதான் 104வது பதிகமாக அமைந்திருக்கின்றது. 105வது பதிகத்துல தெய்வ யானையின் வள்ளியம்மையும் அந்த திருமணம் செய்து கொண்ட காட்சியை
நம்ம பார்க்கின்றோம். 105வது பதிகம். மறைமுடிவாம் சைவக் கொழுந்தே தவக்கடலே வானுதவும் தெய்வக் களிற்றை மணம் செய்தோனே என்று வருகின்ற அந்த காட்சி மிக அற்புதமான வரிகள், கவிதை நயம். அந்த கவிதையும் சிறப்பு, கருத்தும் சிறப்பு, அந்த காட்சியும் சிறப்பு, எல்லாமே சிறப்பாக அங்கே இருக்கின்றது. பெருமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா, மறைகளுக்கெல்லாம் முடிந்த முடிவாக இருக்கின்றார்னா, கரை கண்டவர், எந்த சந்தேகமும் இல்லாமல் கற்று தெளிந்தவர் தான் மறை முடிவு. மறை என்று சொன்னால் அந்த வேதங்கள், பழமையான வேதங்கள், வேதங்களுடைய வழியில்தான் நம்முடைய ஆன்மீகம் பாதை அமைத்து வழி நடத்தி செல்லுகின்றது. ஆகவே அந்த வேதத்திற்கே பொருளாக விளங்குகின்றவர் முருகப்பெருமான். அந்த வேதங்களை குறையின்றி குற்றமின்றி ஆராய்ச்சி மனப்பான்மையோடு கற்று தெளிந்தவர் முருகப்பெருமான். அதான் மறைமுடிவா இருக்க வர்றாரு. சைவ கொழுந்தாக விளங்குகின்றார். அவர் தவக்கடலாக விளங்குகின்றார். கடல் எப்படி பரப்பு மிகுந்ததாக இருக்கின்றது, நம்முடைய இந்திய துணைக்கண்டத்தை பார்க்கின்ற பொழுது 3 பகுதிகள் கடலினால் சூழப்பட்டிருக்கின்றது. கடலினுடைய பரிமாணம் மிக மிக பெரியது, தரையினுடைய பரிமாணம் குறுகியதாக இருக்கின்றது. ஆகவே முருகப்பெருமானை தரை வடிவிலே அவர் வர்ணனை செய்யாமல் கடல் வடிவமாக வர்ணனை செய்து காட்டியிருக்கின்றார். அவர் தவக்கடலாக விளங்குகின்றார். முருகப்பெருமானே தவக்கடலே, சைவ கொழுந்தே, மறைகளுக்கெல்லாம் கலங்கரை விளக்கமாக திகழுகின்ற மன்னனே என்று வர்ணித்து, மறைமுடிவாய் சைவ கொழுந்தாய் தவக்கடலாய் வான் உதவும், யாருடைய மகள்? வானத்திலே உரைகின்ற அந்த இந்திரனுடைய மகளாக தெய்வயான விளங்குகின்றாள். வானுதவும் தெய்வ களிற்றை, சாதாரண நில மகள் இல்ல, பூமியில பிறந்தவள் இல்ல, அவள் தெய்வ மகளாக காட்சியளிக்கின்றாள். அவள் திருப்பரங்குன்றத்திலே மணக்கோலம் கொண்டிருக்கின்றாள். முருகப்பெருமான் மணவாளனாக வந்து அவருக்கு மணமாலை சூடி அவரை மனைவியாக ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த காட்சி, தெய்வ களிற்றை மனம் செய்தவனே முருகப்பெருமானே என்று அந்த 105வது கண்ணி அமைந்திருக்கின்றது. 106வது கண்ணியில அந்த வள்ளியம்மையை பற்றி உள்ள வர்ணனை. பொய் விரவு காமம் முனிந்த கலை முனிவன் கண்ணருளால் வாம மடமானின் வயிற்று உதித்து, அந்த சரித்திரமே பூர்வாங்கமே வந்துருச்சு. வாம மட மானின் வயிற்றிலிருந்து உதித்தவள். மான், அழகிய மான், அது இளம் வயது கொண்ட அந்த மான், அழகிய மான், இளமான், வாம மடமானின் வயிற்று உதித்தவள் வள்ளியம்மை. அதற்கு அடைமொழிகளெல்லாம் முன்பாக சொல்லி இருக்கின்றார். பொய் விரவு காம முனிந்த கலை முனிவன் கண்ணருளால். எத்தகைய ஆசீர்வாதங்களுக்கு உரியவள் இந்த வள்ளினா, கலை முனிவன், காமம் முனிந்தவன், பொய் விரவு இல்லாதவன், பொய்யற்றவன், காமம் இல்லாதவன், கலைகளில் சிறந்தவன், பற்று துறந்தவன் முனிவர். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தவருடைய
நயன தீட்சையால், கண்ணருளால் அப்படின்னு சொன்னோம்னா அந்த தீட்சை, நயன தீட்சையினுடைய வடிவாக இருக்கின்ற பொழுதுதான் அந்த வள்ளியம்மையினுடைய பிறப்பு. அந்த மானினுடைய வயிற்றிலிருந்து, அழகிய இளம் மானினுடைய வயிற்றிலிருந்து தோன்றிய வள்ளியே, முருகப்பெருமானுடைய மணவாட்டியே, முருகப்பெருமானுடைய அன்பு மனைவியே, உன்னை நான் ஆராதிக்கின்றேன் என்று 106வது கண்ணியை அமைத்து காட்டியிருக்கின்றார். தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது, பூமருவு காண குறவர் களி கூற பூங்குயில் போல் ஏனல் புனங்காத்து இனிது இருந்து. வள்ளியம்மையினுடைய செயல்பாடும் அவளுடைய தோற்றமும் அவள் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த பாடல்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்ம அமைந்திருக்கின்றது. அவள் எப்படி இருக்கின்றாள்னா, இயற்கை எழில் சூழ்ந்த கானகத்திலே இருக்கின்றாள். அப்புறம் யார் சுற்றம் சூழ, நட்பு சூழ அவள் இருக்கின்றாள். அவள் தனித்திருக்கக்கூடிய மங்கையாக இல்லாமல் சுற்றமும் நட்பும் சூழ, உறவினர்களெல்லாம் புடைசூழ வாழ்த்தி மகிழ வள்ளியம்மை முருகப்பெருமானுக்கு மணவாட்டியாக போகின்றாள். அவள் இப்பொழுது செய்கின்ற தொழிலை பற்றி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பூமருவு கானம். அந்த கானம்ங்கிறது காடு. எப்படிப்பட்ட காடு அப்படின்னு சொன்னோம்னா, மனம் மிகுந்த பூக்களோடு விளங்குகின்ற அந்த காடு. அது வறண்ட காடு இல்லை, அது பாலைவன பகுதி இல்லை, அது வளம் மிகுந்த பகுதி, அது மனம் மிகுந்த பகுதி, அது மலர்களோடு காட்சியளிக்கக்கூடிய பகுதி. பூமருவு கானம் குறவர் களி கூற. இவ குறத்தி பெண்ணு, சுற்றங்கள் சூழ நிற்கின்றாள். குறவர்களெல்லாம் கூடியிருக்கின்றார்கள். குறவர்களெல்லாம் மகிழ்ச்சி பிறவாகையோடு இருக்கின்றார்கள். களிகூற மகிழ்ச்சியோடு ஆரவாரம் செய்திருக்கின்றார்கள். பூங்குயில் போல் தினைப்புனம் காத்து கொண்டிருக்கின்றாள். பூங்குயில் போல விளங்குகின்ற அந்த வள்ளி ஏனல் புனம் காத்து இனிது இருந்து. அவள் எப்படி இருக்கின்றாள் அப்படின்னு சொன்னா, இன்ப வெள்ளத்திலே ஆனந்த பிரவாகமாக வீற்றிருக்கின்றாள். சுற்றம் சூழ குறவர்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். அந்த அவள் இருக்கக்கூடிய தினைப்புனம் வளம் மிகுந்ததாக இருக்கின்றது. கதிர்களோடு மிகுந்த அந்த வயல், அந்த கானகம், பூக்கள் மிகுந்த அந்த கானகம், அந்த சுற்றங்கள் மகிழ்ச்சி மிகுந்த சுற்றங்கள், இவைகளெல்லாம் இருக்கின்ற பொழுது அவள் தொழில் வடிவமாக இருக்கின்றாள். அவள் என்ன சோம்பேறித்தனமா இல்லை, அவ கையை கட்டிட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறாள். தினைப்புனம் காத்து கொண்டிருக்கக்கூடிய வள்ளி, அவளுடைய மனநிலை இன்ப மனநிலை, மகிழ்ச்சியான மனநிலை, அந்த ஒளிமயமான எதிர்காலத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அந்த மனநிலை, முருகப்பெருமானுடைய வருகையை காத்து கொண்டிருக்கக்கூடிய வள்ளியம்மையாக இங்கு இருக்கின்றாள். பூமருவு காண குறவர் களி கூற பூங்குயில் போல் ஏனல் புனம் காத்து இனிது இருந்து என்று இனிதாக அவள் இருக்கின்றாள் என்று சொல்லி 108வது கண்ணிக்கு நாம் இப்பொழுது செல்லுவோம். மேன்மை பெற தெள்ளித்தினைமாவும் தேனும் பரிந்தளித்த வள்ளிக்கொடியை மணந்தோனே. விளக்கம் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குமரகுருவரர் எந்த விதமான சந்தேகத்திற்கும் நம்மை ஆட்படுத்தாமல் மிக தெளிவாக இந்த இடத்துல அந்த முருகப்பெருமானுடைய ஆலயத்திலே அந்த மலை மீது நம்ம இரவு அந்த பள்ளி கொள்ளுகின்ற அந்த நேரத்தில் பக்தர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த பிரசாதம் மிக முக்கியமான பிரசாதம். அது என்ன பிரசாதம்னா, தேன், தினை மாவு,
ரெண்டும் எங்க? வள்ளியம்மையினுடைய அந்த கானகத்திலிருந்து, அந்த புனம் காக்கின்ற அந்த காட்டிலிருந்து விளைந்த அந்த தேன், கொம்பு தேன், அந்த கதிரிலிருந்து விளைந்திருக்கக்கூடிய அந்த திணை மாவு ரெண்டும் பிரசாதமாக அளிக்கப்படுகிறது. மேன்மை பெற தெள்ளி திணை மாவும் தேனும் பரிந்தளித்த வள்ளிக்கொடியை. அந்த தேனுக்கும் திணை மாவுக்கும் யார் ஆதாரம் அப்படின்னு சொன்னா வள்ளியம்மை தான். அவதான் புனம் காக்கின்றாள். அவள்தான் திணை வயலை காக்கைகளை எல்லாம் ஓட்டி பகைவர்களை எல்லாம் விரட்டி அவள்தான் காக்கிறா. ஆகவே அந்த கதிர்களுக்கு சொந்தக்காரியாக விளங்குபவள் வள்ளி. அவளுடைய கானகத்திற்கு சொந்தக்காரி அவள். அவளுடைய கானகத்தில் உச்சி கொம்பிலிருந்து விளைகின்ற அந்த இன்பத்தேன் அதுவும் வள்ளியம்மைக்கு சொந்தமானது. அதுதான் பிரசாதமாக முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் அந்த பள்ளியறை பூஜையை நிறைவு செய்கின்ற அந்த நேரத்திலே பக்தர்களுக்கெல்லாம் வழங்கப்படுகின்றது. அந்த பிரசாதங்களை கொடுக்கின்ற வள்ளியம்மையே தெள்ளித்திணை மாவும் தேனும் பரிந்து அளித்த வள்ளிக்கொடியை மணந்தவனே. அப்படி பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதமாக விளங்கிய வள்ளியம்மையினுடைய மணவாளனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானே என்பதுதான் இந்த இடத்திலே காட்சி. அடுத்தது இறுதி பகுதிக்கு நாம் வருகின்றோம். முருகனிடத்திலே நாம் வைக்கின்ற கோரிக்கை லிஸ்ட், பட்டியல். அது நீண்ட பட்டியல், அது நெடிய பட்டியல். இன்றைக்கு அதனுடைய தொடக்கமாக 2 பாடல்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். 109வது பாடல், 110வது பாடல். 109வது பாடலிலே அந்த 6 படை வீட்டு அந்த தெய்வீக காட்சியை இங்கே காணுகின்றோம். முருகப்பெருமானிடத்திலே வேண்டுவது 109வது பதிகம், 6 திருப்பதி கண்டு. 6 கோயில்களுக்கு நம்ம போய் வந்த மனநிறைவு ஏற்படுகிறது. திருப்பரங்குன்றத்திற்கும் 2வது படை வீடாக விளங்குகின்ற திருச்செந்தூருக்கும் 3வது படை வீடாக விளங்குகின்ற திருவாவினன் குடிக்கும் திருவேரகத்திற்கும் திருத்தணிக்கும் நம்ம பயணம் செய்கின்ற அந்த மன நிறைவை நம்ம பெறுகின்றோம். 6 திருப்பதி கண்டு 6 எழுத்து ஓதி, 6 சரவண பவ என்று அந்த 6 எழுத்து மந்திரத்தை நம்ம ஓதி, அன்போடு அன்பினுடன் அன்போடு சிந்தை குடி கொண்டோனே. இந்த 3ம் நம்மிடத்தில் இருந்தனா முருகப்பெருமான் நம்முடைய சிந்தையிலே வந்து குடியிருப்பார், நம்முடைய உள்ளத்திலே வந்து அமர்ந்திருப்பார். என்ன 3 கோட்பாடுகள்? 6 திருப்பதி கண்டு 1, 6 எழுத்து ஓதி 2, அன்பு நிறைந்து. அன்பு அன்பு அன்பே சிவம், சிவமே அன்பு. அது ஒன்றுதான் நமக்கு வேண்டும். நம்முடைய இருளெல்லாம் போய், நம்முடைய மாச்சரியங்களெல்லாம் வீழ்ந்து, நம்முடைய மலங்களெல்லாம் களைந்து, அன்பு ஒன்றே நம்மிடத்திலே என்றைக்கு உயர்வு பெறுகின்றதோ, என்று நம்மிடத்திலே சம்மணம் விட்டு கொண்டு நம்முடைய மனத்திலே உட்காருகிறதோ, அன்றுதான் நம்முடைய சிந்தையிலே பரிபூரணமாக முருகப்பெருமான் வீற்றிருப்பான் என்கின்ற இதுதான் நம்முடைய இலக்காக விளங்குகின்றது. நம்முடைய இலக்கே, நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம், நம்ம வாழ்க்கை பயணத்திலே நம்ம இருக்கக்கூடிய நமக்கு இதுதான் நோக்கம். என்ன நோக்கம்? 6 திருப்பதி காண வேண்டும், 6 எழுத்து மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும், அன்பு வடிவானவர்களாக திகழ வேண்டும், சிந்தையிலே முருகப்பெருமானை இருத்த வேண்டும் என்கின்ற
அந்த குறிக்கோளோடு வாழ்க்கையை நாம் இருக்கின்றோம். 6 திருப்பதி கண்டு 6 எழுத்து அன்பினுடன் சிந்தை குடி கொண்டோனே என்பது 109வது வாழ்த்துப்பாவாக அமைக்கின்றது. ஆகவே முருகப்பெருமானிடத்தில் வேண்டுவது என்று சொல்லி உடனே அவர் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்காம முருகப்பெருமானை ஆராதிக்கின்ற காட்சியாக இந்த 109வது பாடல் அமைந்திருக்கிறது. தொடர்ந்து 110வது பாடலிலும் அதே ஆராதனை தொடர்கின்றது. இது மிகுந்த சிறப்பு வாய்ந்த பதிகமாக இருக்கின்றது. இந்த பதம் பிரித்து நாம் படிக்கின்ற பொழுது விளக்கம் நமக்கு தெளிவாக புரிந்து நாம் அன்பு கொள்ளுகின்றோம், ஆராதனை செய்கின்றோம். கந்திப்போதும் நாறுமலர் கந்திப்போதும் கந்திப்பொதும்ப எழும்கார் அலைக்கும் சீரலைவாய் என்று நம்ம பிரிச்சு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நாறுமலர், மனம் மிகுந்தது, மனம் மிகுந்த மலர்கள் கொண்ட சோலை. இரண்டாவதாக வானளாவி உயர்ந்திருக்கக்கூடிய கமுகு மரங்கள் மிகுந்த சோலை, கந்தி பொதும்பு, அது கமுகச் சோலையாக விளங்குகின்றது. நாறுமலர் மிகுந்து கமுக சோலையில தொழும்பர் எழும்கார். எழும்கார் அப்படின்னு சொன்னா உயர்ந்து விளங்குகின்ற அலை மோதுகின்ற மேக கூட்டங்கள். முதல்ல மலர் மனம் வீசுகின்ற மலர்கள், இரண்டாவது வானளாவி உயர்ந்திருக்கக்கூடிய மரங்கள், மூன்றாவதாக உயர்ந்து அலைமோதி கிடக்கின்ற மேக கூட்டங்கள். இந்த மூன்றும் ரொம்ப அற்புதமான காட்சி. நாறுமலர், கந்திப்பொதும்பு, எழும்கார். எழும்கார், கார்னா கார்மேகம், அலைக்கும், நிற்காமல் அலையடித்து கொண்டே இருக்கின்றது. எங்கு நிற்காமல்? கடல். எந்த கடல்? திருச்செந்தூர் கடல். அதுதான் அலைக்கும் சீரலைவாய் செந்தில் பதிபுறக்கும் செவ்வேளே என்று செவ்வேளை சொல்லுகின்றார். சிவந்த வடிவத்திலே காட்சியளிக்கக்கூடிய முருகப்பெருமானை இந்த இடத்திலே நிலைநிறுத்துகின்றார் குமரகுருபரர். அதற்கு அணிகலன்கள், அதற்கு அலங்காரங்கள் எவ்வளவெல்லாம் சொல்லி இருக்கிறார் பாருங்க. நாறுமலர், கந்திப்பொதும்பர், எழுகார், அலைக்கும் சீரலைவாய், செந்தில் பதி புறக்கும். புறக்கும்னா அழகாக வீற்றிருக்கின்றாயே, எழுச்சி மிகுந்த காட்சியோடு தோற்றம் கொடுத்து கொண்டிருக்கின்றாயே முருகப்பெருமானே. திருச்செந்தூரிலே 2வது படை வீடிலே அலைமோதுகின்ற அந்த கடல் கரையிலே நீ வீற்றிருந்து எங்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கின்றாயே முருகப்பெருமானே. இந்த உயிர் உள்ளவரை உன்னுடைய நினைவு நாங்கள் நீங்காமல் உன்னை வாழ்த்தி கொண்டே இருப்போம், உன்னை வணங்கி கொண்டே இருப்போம், உன்னை வரவேற்று கொண்டே இருப்போம். எங்களுடைய உள்ளத்திலே நீ நீங்காமல் இருப்பாய் என்று முருகப்பெருமானை இந்த இடத்திலே காட்சிப்படுத்தி இருக்கின்றார் என்கின்ற இந்த காட்சிகளை எல்லாம், இந்த இனிமையான இந்த காட்சிகளை எல்லாம் இன்றைக்கு பார்க்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு அமைந்திருக்கின்றது. மயில் வாகனத்து மயிலாக காட்சியளித்தார், சேவல் பதாகையாக காட்சியளித்தார். அந்த தெய்வ யானைய திருப்பரம் குன்றத்திலே மனம் புரிந்து கொண்டார். வள்ளியம்மையை திணைப்புனத்திலே சந்தித்து அந்த வேட்டுவர்களெல்லாம் குழுமி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில், அந்த திணைப்புலம் அவர் காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வள்ளியம்மையை சந்தித்து மனம் புரிந்து கொண்டார் என்கின்ற அந்த காட்சியையும், அந்த மும்மூர்த்திகளுக்கும் அவர் துணைவராக இருந்தார், குறைகளை போக்கினார், தேவர்களையெல்லாம் சிறையிலிருந்து மீட்டார், சாதனை புரிந்தார்.
வெற்றி வீரராக திகழ்ந்தார் என்கின்ற செய்திகளை எல்லாம் இன்றைக்கு பார்த்து, இறுதியாக முருகப்பெருமான் 6 படை வீடுகளுக்கு நீங்கள் செல்லுங்கள் என்கின்ற அந்த செய்தி. 6 படை வீடுகளுக்கு நம்ம செல்ல வேண்டும். அடுத்தது அன்பொழுக நம்ம இருக்க வேண்டும். அன்பே தெய்வம், அன்பே சிவம் என்கின்ற அந்த நிலைக்கு நம்ம மனப்பக்குவம் பெற வேண்டும். 6 எழுத்து மந்திரத்தை அன்றாடம் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்கின்ற இந்த அருமையான கருத்து பெட்டகமாக விளங்கக்கூடிய அந்த கலிவெண்பாவை இந்த பகுதியை இன்றைக்கு விரிவாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு அமைந்திருக்கின்ற பெருமானுடைய கருணையினாலே அமைந்திருக்கின்றது என்று சொல்லி இன்றைக்கு நிறைவு செய்கின்றோம். நிறைவு செய்வதற்கு முன்பு ஏறுமயிலேறி விளையாடு முகமொன்றே, ஈசருட ஞான மொழி பேசு முகமொன்றே, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகமொன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகமொன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்றே, ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே என்று கூறி முருகப்பெருமானுடைய புகழ்களை நம்ம பாடுவோம், பாடிக்கொண்டே இருப்போம் என்கின்ற இந்த நல்ல செய்தியை உங்களுக்கு காணிக்கையாக்கி, இந்த அருமையான திருச்சபை, இந்த திருச்சபையில அம்மா அவர்கள் சொல்லுகின்றார்கள், பல்வேறு பணிகளிலே அந்த ஆன்மீக அன்பர்கள் குறைவாக கூடியிருக்கக்கூடிய தருணம் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். அது குறைவு அல்ல, கூடியிருக்கக்கூடிய மக்களுடைய உள்ளங்கள் தான் நிறைந்த உள்ளங்கள். அந்த பாக்கியம் நமக்கு அமைந்திருக்கின்றது. பாக்கியம் பெற்ற அனைவர்களையும் நான் நிறைவாக வாழ்த்தி இன்றைய பாடவேளையை நான் நிறைவு செய்கின்றேன். தொடர்ந்து அடுத்த வாரத்திலே நிறைவு பகுதியை நாம் பார்த்து கந்தர் கலிவெண்பாவை மிக மகிழ்ச்சியாக நாம் நிறைவு செய்வோம் என்று கூறி நான் முடித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.